GTN அகாடமி மற்றும் ஹிந்து தமிழ் வழங்கும் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான இணைய வழி கருத்தரங்கு DGP டாக்டர் சைலேந்திர பாபு மற்றும் டாக்டர் சத்யா கரிகாலன் வழிகாட்டுதலின் கீழ் உங்களது கனவு பதவியை எட்டி பிடியுங்கள். ஒருத்தர் மட்டும் சொல்றேன், நல்லா இருக்கு. ஸோ வெரி குட் ஈவினிங், ஐம் வெரி ஹாப்பி. தந்தையில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இல்லை, கரெக்டாக சந்திரபாபு சார் சந்தோஷம் போயிருக்காரு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க். இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது வந்து இது செந்தூர் அப்படியா பாத்தீங்களா? ஒரு மனுஷன் அவனை வந்து எவ்வளவு புத்தமா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மனுஷன் இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. Anyway, Chandu sir has been working very hard for his film, so I think it's some work. நாங்களும் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுத்திட்டு இருக்கோம், நடுவில் வந்தோம். பட் anyways, ஃபர்ஸ்ட் வந்து தந்தை படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து நம்ம சரி பன்னி வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் தெரியல மேக்கிங் ஆன் திஸ் ஃபில்ம். ஸோ ஐ திங்க் உங்க எல்லாரும் கூட இது அவ்வளோ பிடிக்க நினைக்கிறேன். அப்புறம் கடல் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடல்ல பேஸ் பண்ண ஸ்டோரி எது இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் will become one of those films which will be very close to your heart அப்படின்னு நான் நம்புறேன். And then thanks to Allah uncle. Uncle, you have always been a great support and his family too, of course. எனக்கு சின்ன பையன் தான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி he's always a music lover and a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாய் சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ ஈவன் அந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர ஆகிட்டேன். அது இந்த வே ஹி பில்ட் இஸ் பாடி அண்ட் வே ஹி வாஸ் லுக்கிங் இது நம்ம தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஹி ரியலி ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் இட் ஷோயிங் இன் தி ஃபில்ம் Chai, and you have done a great job. ஸோ நீங்களும் கண்டிப்பாக கைதட்டி ரசிக்க போறீங்க. அண்ட் சாய் பல்லவி, அவன் சாய் பல்லவி பற்றி பேசுவான், அவங்க பேர் சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லை நினைக்கிறேன். சேனல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேன் சொல்லும் போது நம்ம எல்லாம் என்ன சொல்றது? பட் anyway, சாய் பல்லவி you have done a fantabulous job as always, and I'm also one of your biggest fans, and especially I'm a fan of her dance. and நிறைய வாட்டி அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலயும் எல்லா பாட்டிலும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு தேடிட்டே இருப்பேன். அதுல நல்ல நல்ல அந்த ஸ்டோரி வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ள என்ன வேணுமோ அது வச்சு இருந்து அதுலயும் ரொம்ப அழகா சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க. Beautifully choreographed பண்ணிருக்காங்க. So the visuals are so good and the story is so touching, and I think we will all have a great time watching this film. And I would like to thank another dear brother Karthi sir for being kind enough to attend this function and cheering for us. Thank you, sir. You are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir, Karthi sir, thanks to you. And sir, நீங்க வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து பெரிய தமிழ் சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு. நாங்களும் வந்து த்ரில்லைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த படத்துல. உங்க கேரக்டர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. The way the character starts and the way it winds up, it's beautifully knitted into the story, and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You did a great job, sir. Thank you so much. And Yoga sir, Varun Vilgan, எல்லாரும் ஜோரா கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்ட் எப்பயுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரைட்டர்ஸ், எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃபார் தெலுங்கு, ஸோ ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகா டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான், சாய் பல்லவி இல்லை. நான் சொல்றது பாட்டோட பல்லவி. பல்லவி தான், அந்த பல்லவி தான் வந்து அந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தனனா டிடிடின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீமுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியா, ஒரு பிரதரா, ஒரு
ஒவ்வொரு நாலேஜ் உள்ள ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள ஒரு சிம்டம்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய தமிழ் பத்தி லிட்ரேச்சர் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அண்ட் இந்த பாட்டு மட்டும் புஷ்பா 2 அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ரான் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல தந்தையன் பாட்டு வந்து அப்படியே எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில போனா அந்த பாஷையில இருக்கிற மாதிரி நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு விவேகா சாருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட்ஸ். And thank you to all. Please watch the movie on 7th, 5th, and I hope you all love it. Thank you guys. Thank you.